ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இந்த வேர்க்கடலை நல்லா வறுத்த வேர்க்கடலை கடையில் வாங்கிட்டு வந்தது தான். இதை நான் நல்லா அளந்துக்கிறேன். இந்த டம்ளர் 200 பாருங்க. மறுபடியும் ஒரு அரை டம்ளர் இருக்குது. ஆக மொத்தம் 300 கிராம். 1/4 கிலோவுக்கு மேலே 50 கிராம் அதிகமாக இருக்குது. வறுத்த வேர்க்கடலை தான் இது. ஒரு வெண்கல பானை வச்சுருக்கேன். அதில் பாகு காய்ச்சிக்கலாம். அங்கே அரை டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிறப்ப நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் இதுக்கு நம்ம பெரிய 1:1 கூட போடலாம், 1.5 டம்ளர் கூட போடலாம். எங்களுக்கு அவ்வளோ வெல்லம் தேவையில்லை. அதனால் நான் ஒரு 3/4 டம்ளர் மட்டும் அளந்து எடுத்துக்கிறேன். பாருங்க, 3/4 டம்ளர் வெல்லம். முதல்ல அதை கரைச்சி வடிச்சிக்கலாம். டஸ்டெல்லாம் போகணும். நல்லா கரைஞ்ச அப்புறம் பார்க்கலாம். இது கூட ஒரே ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். இது மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். இந்த சர்க்கரை பாகு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த வெள்ளமெல்லாம் கட்டியாக இருந்ததுலாம் கரைஞ்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு ரவை பதத்துக்கு பவுட்ரு பண்ணால் போதும். ரொம்ப ஃபைன் பவுடராக பண்ண வேண்டியதில்லை. ரவை மாதிரி கொஞ்சம் திப்பியாக இருக்கணும். இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இது நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை அதே சட்டியில் ஊற்றி கொஞ்சம் பிசுக்கு பதம் வர்ற அளவுக்கு நம்ம பாகு வச்சுக்கலாம். நல்லா கொதிக்க இப்போ பார்க்கலாம் பிசுக்கு பதம் வந்துடுச்சான்னு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வச்சோம்னா பிசுக்கு பதம் வந்துடும். அப்போல்லாம் இந்த வெள்ளத்தையே அந்த நிலக்கடலையோடு போட்டு ஆட்டிக்குவாங்க. அப்போல்லாம் கல் உரலில் உலக்கையால் தானே இடிப்பாங்க. இந்த ஸ்வீட்டெல்லாம் செய்கிறதா இருந்தால் அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உலக்கையால் இடித்து உருண்டை பிடிப்பாங்க. இப்போ நல்லாவே பிசுக்கு பதம் வந்துடுச்சு பாருங்க. கையில் தொட்டால் பிசுக்குன்னு இருக்கணும். இப்போ இதை இந்த வேர்க்கடலை பவுடரில் அப்படியே கொட்டிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நெய் வேணும்னா கூட கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இருக்கிற இன்னும் கொஞ்சம் இந்த வெள்ளைப்பாகையும் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க. இது நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறுனதும் சின்ன பால்ஸாக உருட்டி நல்லா காத்தோட்டமாக வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் கழித்து அப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு கூட வச்சுக்கலாம். ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கிட்டேன். இது உருண்டை பிடிச்சிக்கலாம். என்கிட்ட வாழை இலை இருந்ததுனால அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிட்டேன். அதில் வச்சு உருண்டை பண்ணிக்கலாம். இது எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பூனில் எடுக்கிற அளவு தான் எங்களுக்கு. கம்மியாக எடுத்தால் சின்ன உருண்டை, ஒரு சின்ன பால் பண்ணிக்கலாம்.
இது நல்லா ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகிடும். இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி 3 பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா ஆறிடுச்சுன்னா நல்லா இன்னும் கெட்டி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வேர்க்கடலை பால்ஸ், ஸ்வீட் பால்ஸ், ஸ்மாஷ்டு வேர்க்கடலை ஸ்வீட் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. 1/4 கிலோ 300 கிராம் வேர்க்கடலை, அப்புறம் 100 கிராம் அதே டம்ளரில் அளந்தால் எனக்கு வந்து 1.5 டம்ளர் வந்துச்சு. அந்த டம்ளர்லேயே 3/4 டம்ளர் நான் சர்க்கரைன்னா நான் வந்து வெல்லம் தான் போட்டுக்கிட்டேன். சர்க்கரை வேணுனாலும் போட்டுக்கலாம், வந்து பிரியம்தான். நான் வெல்லம் போட்டால் கொஞ்சம் ஹெல்த்தி, அதனால் வெல்லம் போட்டு செஞ்சுருக்கேன். சிம்பிள் ஸ்வீட்டு, ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்களாம் ஒன்று கொடுத்தாலே பத்தாது, அவங்கெல்லாம் 2-3 சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேண்டான்னு எந்த குழந்தையும் சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு சூப்பரான வேர்க்கடலை ஸ்வீட் பால்ஸ் வீட்லேயே ஹெல்த்தியாக நான் செஞ்சாச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். ஈஸி மெத்தட் தான், ஈஸி குக்கிங் தான் நான் செய்கிறது எல்லாமே. பார்த்து செஞ்சு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பை.